ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 27வது நோன்பு திராவியா வந்து இப்போ நடக்க போகுது. அதுக்கு தான் வந்து நம்மளும் கிளம்பிட்டோம், திராவியாக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லட்டு வந்து கொடுத்துருக்கோம். லட்டை போய் வாங்கிட்டு அப்படியே வந்து பள்ளிவாசல் வச்சுட்டு தொழுகைக்கு போயிட வேண்டியதான். சரியா? இன்றைக்கி 11:30 12 மணி வரைக்கும் நடக்கும் தொழுகை. சரி வாங்க போய் லட்டு வாங்கிட்டு வந்துடும். முதல் ரெடி பண்ணி வச்சேனே. ஆ லட்டு மதியம் தான் கொடுத்தோம். இப்போ தான் வாங்கிட்டு போகிறாங்களா அவங்களும்? வேற ஒருத்தவங்க 400 ஜாங்கிரி முடிச்சுட்டு நமக்கு பேக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 5 மணிக்கே வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வாங்குறாங்க. முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்போ இங்கே வந்து நுரங்கல் கடை. ஒரே இதில் வச்சிட்டீங்களா? 200 100 வைக்க சொன்னீங்களே. சரி இன்னொரு பொட்டி எடுத்து 100 வைக்க சொன்னேன். இன்னொரு பொட்டி ஒன்று எடுத்தாங்க. இது வச்சு கொடுக்க முடியாதுல்ல அவங்களால. அம்மாட்ட கொடுக்குறதுக்கு கையில் வச்சு அவங்க லேடிஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். போன டைமே கையில் தூக்கி வச்சு கை வலி, அதனால் பாதி பதியாக வச்சுட்டோன்னே பாதி பதியாக எடுத்து கொடுத்துருவோம். இதாக இருக்குல்ல லட்டு, டேஸ்ட் பார்ப்போமா? நல்லா இருக்கு. ஒரு லட்டு 10 ரூபா. அம்மா வந்தேன் அப்போ கபீஸ் தான் டேஸ்ட் பார்த்தேன், நோம்பு வச்சுருந்தேன்ல. ஆனால் அது 2 நாளுக்கு முன்னாடி உள்ள லட்டு, அதுவே நல்லா இருக்குண்ணா. இது ஃப்ரெஷ்ஷாக போட்டது. அது 3-4 பீஸ் தான் கிடந்துச்சு. சரி மக்களே, அவ்வளோதான். காசு அப்போவே பே பண்ணியாச்சு. இன்னொரு பொட்டி மட்டும் வரட்டும். அது ஒரு பாதி பாதியாக பிரிச்சுட்டு அம்மா கையில் வச்சு எடுத்து கொடுக்குறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வாங்கிட்டு வீட்டுக்கு தொழுகை போவோம். லட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு. அடுத்த டைமு காங்கிரி கொடுப்போம். இந்த வருஷம் பிளான் பண்ணிச்சு, ஆனால் நேற்று கொடுக்கல. அதோட லட்டுன்னு கடற்கடன்னு பிடிச்சிருவாங்க. அதனால் லட்டு கொடுத்துட்டேன். ஜாங்கிரி ஆல்ரெடி வந்த 400 பீஸ் ஆர்டரில் இருக்குது. அதனால் லட்டு கொடுப்போம்னு லட்டு கொடுத்துட்டேன். சரி. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துறேன். சரி. பரவாயில்ல, அப்படியே கையில் வச்சுக்கிறேன். கையில் வச்சுக்கிறேன். சரிண்ணா. சரி மக்களே, இது சின்ன பெட்டி ஒரு 4 இது வாங்கி வச்சு இதுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் மற்றதை அப்படியே தூக்கி மொத்தமாக கொடுத்துருவாங்க. சரி வாங்க போ. தொழுகையை வந்து 27 திராவியாக நல்லபடியாக முடிச்சுட்டு பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், பீஃப் பிரியாணி ஸ்பான்சர். இது நீங்கள் சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணதில் நம்மளும் ஒரு ஆள் தான். அப்புறம் வந்து லட்டு இந்தாங்க. லட்டு சாப்பிடு. லட்டு நீ சாப்பிட்டான், அவனை அப்பயே கொடுத்தாச்சு. பாப்பா போயிட்டா? இந்த நிஷா வந்த உடனே நிஷாவை அவங்க வீட்டில் இறக்கி விடணுமா? எதுக்கு நீ கேட்ட தோளம் வீட்டுக்கு போகிற கண்ணே? ஆமாம், அதனால் அங்கே போயிட்டு வந்திருக்கா.
சரி மக்களே, நீங்களும் லட்டு சாப்பிடுங்க. சரி, பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போட்டு காலையில் எந்திக்க வேண்டியதான். நாளைக்கு சாப்பாடு கஞ்சி இல்லைன்னா அங்கே பிரெட்டல் வேலை வைக்காங்களாமே. சிக்கன் பொரிச்சது பிரெட்டல் எல்லாம் இருக்காம, இல்லைன்னா அங்கே போயிட வேண்டியதான். பார்ப்போம் என்னென்னு. சரி மக்களே, காலையில் சந்திப்போம். பிரியாணி, பீஃப் பிரியாணி. இது வந்து ஆனால் என்ன வெங்காயம் இல்லை, வெங்காயம் மட்டும் வைக்கல. போன டைம் வெங்காயம் இருந்துச்சுல்ல. ம், போன வருஷம் கொடுத்தாங்கல்ல. அடுத்து வந்து வீட்டில் வச்ச சுக்கா இருக்குது, கோழிக்கறி சுக்கா. பீஃப் பிரியாணிக்கு கோழிக்கறி சுக்கா ஊற்றி பிரியாணி நல்லா தான் இருக்குது. பிரியாணி நல்லா இருக்கு. காலையிலேயும் நாங்கள் பிரியாணி தான். காலையும் பிரியாணி எல்லாம். ஆமாம், நெய்ச்சோறு போட சொல்லுங்க. நெய்ச்சோறு இன்னைக்கு காலையில் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நெய்ச்சோறு கொடுத்துருந்தேன். நீ சாப்பிடல? இல்லை இல்லை, நெய்ச்சோறு சூப்பராக இருந்துச்சு. அந்த சுக்காவும் சரி இதுவும் சரி, தால்சா வெறுஞ்சோரே அப்படியே நல்லா வெறுஞ்சோரே நல்லா இருந்துச்சு. நைஸாக இருந்துச்சு, நல்லா வச்சுருந்தேன். சரி மக்களே, காலையில் சாப்பிட வரோம். ஓகே, ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27ஆம் நோன்புக்கு எந்திரிச்சாச்சு. நைட்டே பார்த்துருப்பீங்க, திராவியெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி வாங்க முன்னாடி போய்ட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நேற்றே சொல்லியிருந்தாங்க ஐஸ் பிரியாணி தான்னு. சோறு வந்து நைட்டே பொங்கலுக்கு போட்டாங்க. நைட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஸோ காலையிலைக்கு இது கஞ்சி குடிச்சிக்கலான்னு சோறு வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சாப்பாடு? சோறு இருக்குது, சுக்கா இருக்குது, கஞ்சும் இருக்குது. கஞ்சினா நம்ம நீ தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்க வேண்டிதான். பிரியாணி கொடுத்தாங்களா? 3 மணி தொழுகைக்கு போன உடனே அம்மாவுக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று. தொழுகைக்கு போகிற பெண்களுக்கும் காலையில் வந்து இப்போது 10 நாளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. என்ன பிரியாணியில் இது வச்சுருக்காங்களா? வெங்காயம் இதுகள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தெரில, பார்ப்போம். பொட்டினங்கடகா? சரி ரைட் மக்களே, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். வந்துட்டு பிரியாணி என்ன இருக்குது, அப்புறம் கஞ்சி குடிக்கலாம். சரியா மக்களே? காலையிலையும் பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ காலையில் உள்ள பிரியாணிக்கு 3 பார்சல் இருக்குது. இது மட்டும்தான் குழம்பும் தெரியுது, சிந்தி இருக்குது. பார்ப்போம். என்ன 27க்கு நோன்பு வைப்பேன் அப்படி இப்படி நீயே இது வெங்காயம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. சரிதா? பரவாயில்ல, பிரெட் அல்வா வந்து நல்லா நிறையாவே கொடுத்துருக்காங்க. ரைட்டு, பிரியாணியை டேஸ்ட் பார்ப்போம். பிரியாணியில் வந்து நமக்கு பிடிச்ச அந்த ரெக்க பீஸு கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து பீஃப் தானே, பீஃபு கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சு போட்டுட்டேன். ரைட்டு, அவ்வளோதான். கொஞ்சமாக டேஸ்ட் பார்ப்போம். ஆமாம், சூடாக தான் இருக்குது. நேற்று வந்து இந்த அரிசியில் போட்டிருந்தாங்க, இப்போ பாஸ்மதி அரிசியில் போட்டிருக்காங்க பிரியாணி. நைட்டு உள்ள பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் சிக்கன் பொரிச்சது. காலையில் பெண்கள் கூட்டம் எவ்வளோ வரும்? நிறையா வருதா? நிறைய இன்னையா வழக்கமா? பிரெட்டல்வாவும் நல்லா இருக்குது. சரி மக்களே, நைட்டு தொட்டுக்க வெங்காயம் இல்லை, இப்போ தொட்டுக்க வெங்காயமும் இருக்கு. சரி சாப்பிட்டு வரோம். பிரியாணியை நல்லா அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முட்டை இருக்குது, முட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு நியத்தை வைக்கும் போது சந்திப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
நவைத்து சௌமகதீன் அன்னதாயி கர்லி ரமலான ஆதி சனத்தி லில்லாஹி தாலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோற்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. மக்களே 27ஆம் நோம்பும் நல்லபடியாக வச்சாச்சு. சரி, ரைட். இன்னைக்கு சாயங்காலம் சந்திப்போம். 27 27 ஆண்டா வாயை குழந்துட்டு அடிச்சா. இது 27. இன்னைக்கு என்ன ஒரு டிஷ்ஷு செய்யுங்க. 30 30 டிஷ்ஷு. 30 டிஷ் அப்படி தான் செய்யணும். ஏதாச்சும் ஒன்று கடைசி நாள். சரி மக்கள், இன்னைக்கு 27 டிஷ்ஷோட சந்திப்போம். அன்லிமிட்டட் ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த பையன் ஒரு பேண்ட் எடுக்க மாட்டேங்கான். 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கான் ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு. அமைய மாட்டேங்குதுல. என்னப்பா அமைய மாட்டேங்குது. இந்த பையன் புழு புழுன்னு வந்துட்டு இருக்கான். இங்கே கலெக்ஷன் இருக்கு, ஆனா எதிர்பார்த்த மாதிரி எடுத்துருவியா? இப்போதைக்கு சும்மா அந்த ஷர்ட்டு சும்மா நார்மலாக போடுறதுக்காண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த இது அந்த ரேட்டுக்கு தக்கன இருக்குது, அதான் எடுத்திருக்கேன். சென்னை சில்க்ஸில் இப்போ வந்து பிஸ்மிக் பார்க்க வந்திருக்கோம். ஓரளவு நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. மக்களே, நோன்பு துறக்க டைம் ஆகிட்டு நோன்பு துறக்க உட்காந்தாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மாரி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து இனிப்பு பஸ்தலும் இந்த பஸ்தல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பஸ்தல் ஃபேவரேட் இருக்குது. அப்புறம் நோன்பு கஞ்சி இருக்குது, தண்ணி, பேரிச்சம்பழம். எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற பிஸியில் இருக்காங்க. எல்லாம் பர்ச்சேசிங் பிஸியில் இருக்கிறனால யாரெல்லாம் இன்றைக்கி நானும் அம்மாவும் தான் இப்போ வீட்டில் இருக்கோம். நோன்பு திறக்க போகிறோம். அண்ணன் வந்து இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கான், கடையில் திறப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்க சும்து வபிக அமன்து வாலக தவக்கல்து வாலா ரிசிக்க அப்தர்த்து பதக்கப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. சென்னை சில்க்ஸில் நோம்பு திறக்க வந்தோம். நோம்பு கஞ்சி, பிஸ்கட், பேரிச்சப்பழம், நோம்பு கஞ்சி, அப்புறம் இது ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி. லெமன் ஜூஸு தலைவருக்கு தான் பிஸ்கட்டு. என்ன நல்லா இருக்கா? பிஸ்கட் நல்லா இருக்கா? சரி, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அவ்வளோதான். இன்னைக்கு இங்கே நோம்பு திறந்தாச்சு. அங்கே அவன் வீட்டில் நோம்பு திறந்துட்டு இருப்பான். சரி மக்களே, வெள்ளை கஞ்சா மக்களே, இன்றைக்கி நோம்பு கஞ்சி வெள்ளை கலரில் இருக்குது. இருங்க காட்டுறேன். 27ஆம் கிழமை ஸ்பெஷலாக 27ஆம் கிழமை ஸ்பெஷல் வெள்ளை கஞ்சி இருக்குது. கறி கஞ்சா நார்மல் கஞ்சா? இன்னைக்கு 27க்கு கறி போடலையா? நேற்று கறி போட்டாச்சு. பிரியாணி எல்லாம் போட்டனால இன்றைக்கி நோம்பு கஞ்சியில் இல்லை. போதும்
சின்ன தட்டு எடுத்தாங்க. இப்போ தட்டு எடுக்கணும், அந்த சின்ன தட்டு எடுக்கணும், அந்த சம்சா எடுக்கணும். நான் தான் இருக்கனால கேமரா நிப்பாட்டி தான் வச்சுருக்கேன். இது வந்து இனிப்பு பஸ்தல் மக்களே. உள்ளே வந்து இந்த கொலக்கட்டைக்கு தேங்காய் சீனி வைப்போமே, அதான் அந்தமாரி பஸ்தலில் வச்சுருப்பாங்க. உடச்சி காட்டுறேன். தெரியுதா? தேங்காய் சீனி இதோட வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இது வந்து உரப்பு பஸ்தல். பஸ்தாலுக்குள்ளே மசாலாலாம் வைப்பாங்களே அந்த இது. வெள்ளை கலர் நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நோம்பு கஞ்சி மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. ஏதோ இந்த வெள்ளைப்பூடு இது வாய் கஞ்சி கஞ்சின்னு சொன்னோம், அது மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. வெள்ளை பூண்டு வாசம் நல்லா வருது. வாயு கஞ்சி போட்டுக்கணும்னு சொன்னேன். வாய் கஞ்சி தான். பிரியாணி எல்லாம் கொடுத்து எல்லாம் இதாக இருப்பாங்கன்ட்டு வாய் கஞ்சி போட்டாங்க போல. சிம்பாலிக்காக நான் இது பிரியாணி கொடுத்ததுக்கு நீங்கள் வாய் கஞ்சி போட்டிருக்கேன், எல்லாம் கேஸ்ட்ரிக்கில் இருப்பீங்கன்னு. அங்கே முடிச்சுட்டு அப்படியே இந்த ஒரு கடை மட்டும் இருக்கு, இந்த ஒரு கடை மட்டும் இருக்கு சென்னை சில்க்ஸில். ஒரு டீ, ஒரு 3 சம்சா. ப்ளீஸ் பெடிபாய் டொமேட்டோ ப்ளோப் சாப்பிட்டுருக்கான். நல்லா இருக்கா? சரி மக்களே, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி நோம்பு நல்லபடியாக முடிச்சாச்சு. ட்ரெஸ் எடுக்க போகவே இல்லை, ட்ரெஸ் எடுக்க வேறு போகணும். சரி டாடா பாய். நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்தாச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எடுக்கணும். பார்ப்போம். என்ன மாதிரி எடுக்கணும் ஐடியா இல்லாதனால போகிறக்கே மைண்ட் வர முடியாது, ட்ரெஸ் எடுக்க போகவே தோண முடியுது. எரிச்சல் வருது. ட்ரெஸ்ஸு எடுக்கிறது என்ன எல்லாமே போட்டாச்சு, இன்னும் என்ன ஸ்டைல் ட்ரெஸ்ஸை போட புதுசாக போடன்ட்டு ஒரு ஐடியாவே இல்லாதனால என்னத்தை போட்டு எடுக்க அப்படின்னு இருக்குது. ஏதாவது ஒரு ஐடியா திடீர்னு வரும், போகணும் ஃபுல்லாக போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு என்ன போடுறேன்னு, என்ன ட்ரெஸ் எடுக்கன்னு பார்க்கணும். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து. பாய். மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டாடா மக்களே, பீஸ் அவுட்.